ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எத்தனை பேர் உன்னிடம் வந்து தேவையே இல்லாமல் சண்டைகள் போட்டாலும் மனதில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் உன் மீது ஒரு நெருப்பை தூக்கி எறிவது போல எரிந்தாலும் நீ அவரிடம் காட்டுவது எப்பொழுதும் அன்பை மட்டும்தான், எப்பொழுதும் அவர்களிடம் பாசத்தை மட்டும்தான். ஆனால் யாருக்குமே உன்னுடைய அன்பும் பாசமும் புரியவே இல்லை. இதுவரைக்குமே உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் மத்தியில் நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். அவர்களுக்கு நேராக அன்பாக இருக்க வேண்டும், உங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு அன்பாக நடந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் எப்பொழுதுமே உன்னை சீண்டி பார்த்து கொண்டே இருந்தால் நீயும் எந்த அளவுதான் பொறுத்து போவாய்? உன்னுடைய இடத்தில் வேறு யாராவது இருந்தார்கள் ஆனால் நிச்சயமாக பெரிய அளவில் பிரச்சனை வரத்தான் செய்யும். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் சண்டைகள் போட்டவர்கள், உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் அனைவருமே வார்த்தைகளை கடினமாகத்தான் விட்டிருக்கிறார்கள். ஆனால் நீயும் அந்த நேரத்தில் உன்னால் முடிந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பரவாயில்லை இருக்கட்டும், மாறும், நிச்சயமாக எல்லாம் மாறும் என்று ஒவ்வொரு காலகட்டமும் எல்லோருக்கும் விட்டு கொடுத்து தான் போனேன். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதகமாக எடுத்துக்கொண்டு நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் குறை, எல்லா விஷயத்திலும் இப்படி செய்யாதே, அப்படி செய்யாதே, இந்த விஷயத்தில் இப்படி இரு, அந்த விஷயத்தில் அப்படி இரு என்று சொல்லி குறை. இது உன்னுடைய உறவுகள் செய்த சில விஷயம். ஆனால் உன் தெருவில் இருப்பவர்களே உன்னுடைய வளர்ச்சியும், அது மட்டும் அல்லாமல் உன் குடும்பத்தில் எந்த ஒரு விஷயமும் வெளியே தெரியாமல் இருப்பதினால் இவள் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், இவள் மட்டும் எப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், வெளியில் பழகுவது கிடையாது, எப்படி இவள் மட்டும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாள், எல்லா விஷயத்தையும் தெரியாமலேயே செய்கிறாய் என்று பொறாமை எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நடு வீதிக்கு வந்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு தேவையே இல்லாத சில விஷயங்களை உனக்கு பின் செய்து கொண்டு உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். உன்னுடைய தெய்வத்தினையானது உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. அவர்கள் எது செய்தாலுமே உன் பக்கத்தில் அதை வரவிடாமல் உன்னுடைய தெய்வ பலமானது காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. தெய்வத்தை எதற்கு வணங்க வேண்டும் நீங்களே சொல்லுங்கள். எதற்கு என்றால் தெய்வமானது ஆபத்து நேரத்தில் காக்கும், நல்லதுகளை செய்யும் என்பதற்காக. உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கிறது. உன் தெருவில் இருப்பவர்கள் தேவையே இல்லாத சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்ய பார்க்கிறார்கள். புரிகிறதா? எல்லா விஷயத்திலும். ஆனால் அது அனைத்தையும் தடுத்து ஒவ்வொரு கட்டத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய தெய்வம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்து எந்த ஒரு தீங்கினையும், எந்த ஒரு விஷயமும் செல்லுபடியாகவில்லை என்பதனால் உன்னிடம் வந்து ரோட்டில் நின்று சண்டை போடலாம், உன்னுடைய வாழ்க்கையை ஒரு ரோட்டிற்கு கொண்டு வந்து இவள் இப்படித்தான் என்று எல்லோருக்கும் காட்டலாம் என்று நினைத்து கொண்டு உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள். என்னுடைய அழகான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை யாரும் எப்பொழுதும் எதுவும் செய்ய முடியாது. உன்னை எந்த அளவுக்கு அவர்கள் ரோட்டில் நின்று சண்டை போட வைக்கலாம் என்று உன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருப்பவர்கள் பொறாமை எண்ணத்தால் நினைக்கிறார்களோ அது அவர்களுக்கே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விளைவாக அமைத்துவிடும். உன்னுடைய வீட்டை சுற்றி நிற்பது தீய சக்திகள் கிடையாது. உன்னுடைய வீட்டை சுற்றி இருப்பது தெய்வ சக்திகள். யார் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்று ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கும் தெய்வ சக்திகள். அந்த தெய்வ சக்தியானது அந்த பெண்ணை நிச்சயமாக உன்னிடம் சண்டை போடாத அளவுக்கு பார்த்து கொள்ளும். இதை மீறியும் ஒரு பெண்ணானவள் சண்டை போடுகிறாள் என்றால் அவளே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிறாள், அவளுடைய உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துகிறாள் என்பதுதான் அர்த்தம். உண்மையாக சொல்ல போனால் உன்னிடம் எந்த தவறுமே கிடையாது. உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்க்கிறாய். ஆனால் அதுதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் ரோடாக உட்கார்ந்து பேசிக்கொண்டு சண்டைகளை தேவையே இல்லாமல் இழுத்து மடியில் போட்டுக்கொண்டு, அது மட்டும் அல்லாமல் எல்லா விஷயத்திலையும் தேவையே இல்லாமல் அவர்கள் உள்ளே புகுந்து அவரவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்கிறார்கள்.
அவர்கள் அந்த மாதிரியான ஒரு ஆள். அதே போல நீ இருக்க வேண்டும், அதே போல உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நீயும் அவர்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது உன்னிடம் வேலைக்கு ஆகவில்லை. நீ உன் குடும்பம் உன்னுடைய வாழ்க்கை என்று நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாய். குடும்பத்திற்குள் 1000 பிரச்சனைகள் 1000 கவலைகள் இருந்தாலும் அதை நீ வெளியில் காட்டிக்கொள்வது கிடையாது. உன்னையும் அவர்கள் மீது அவர்களைப் போலவே ஆக்கலாம் என்றுதான் இவர்களுடைய திட்டமே. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள், அடுத்தவர்களுடைய திட்டம் என்றும் பலிக்காது. நிச்சயமாக உன்னிடம் தேவையே இல்லாத வார்த்தைகளை கொடுத்து சண்டை போடுவார்கள். ஆனால் அவர்கள் என்ன பேசினாலும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச வேண்டாம். நீ உன்னுடைய வீட்டுக்குள் இரு. அவர்களுக்கு உன்னிடம் அவர்கள் சண்டை போட்டு விட்டார்கள் என்று வைத்துக் கொள்கின்றனர். நிச்சயமாக அவர்களுடைய உடலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்று அவர்கள் நீ முடிவு செய்து கொள். ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் சண்டை போட்டாலோ உனக்கு தேவையில்லாத விஷயங்களை செய்தாலோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்பை நான் கொடுப்பேன். சம்பந்தமே இல்லாமல் எப்பொழுதும் கஷ்டப்படுத்தி கொண்டு எப்பொழுதும் வாழ்க்கையை நிம்மதியை கொடுக்காமல் மற்றவர்களை எப்பொழுதும் துன்புறுத்தி கொண்டே இருக்கும் பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் காவலாக இருப்பது கிடையாது. என்னையே வணங்கினாலும் சரிதான், அவர்களுக்கு நான் எப்பொழுதும் இந்த சாய் துணையாக இருப்பது கிடையாது. நன்மைகளை செய்யும் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த சாய் துணை. உனக்கு மட்டும்தான் இந்த சாய் அப்பா. உனக்கு துரோகம் செய்பவர்கள், மற்றவர்கள் வாழவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் நான் அப்பா கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக என்னென்ன விஷயங்களை செய்து அழிக்க வேண்டுமோ நிச்சயமாக அழிப்பேன். என்னை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. நல்லவர்களுக்கு மட்டும்தான் தெய்வ துணை. கெட்ட விஷயத்தை செய்பவர்களுக்கு தெய்வம் துணை கிடையாது. ஆடும் வரைக்கும் ஆடட்டும் என்று பார்த்துவிட்டுத்தான் அடக்குவோம். புரிகிறதா? உன்னிடம் சண்டை போட்டார்கள், உன்னிடம் தேவையே இல்லாமல் விஷயத்தை செய்தார்களானால் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து என்பதை, அவர்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆபத்து என்பதை முடிவெடுத்துக்கொள். நீ மனதில் வைத்துக்கொள், செய்ய வேண்டிய விஷயங்களை நான் செய்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டமும் மாறும். இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் இந்த காலகட்டம் கூடிய விரைவாக மாறும். அமோகமான எதிர்காலமும் நீண்ட ஆயுளுடனும் நீ வாழப்போகிறாய். ஆனால் உன்னிடமும் மற்றவர்களிடமும் பொறாமைப்பட்டு கொண்டு எப்பொழுதும் உனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் நபருக்கு நிச்சயமாக ஒரு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். இந்த முறை உன்னிடம் சண்டை போடட்டும். இந்த முறை உன்னிடம் தேவையே இல்லாமல் ஏதாவது உன் மனதை காயப்படுத்தி உன்னை அழ வைக்கட்டும். அதற்கு பிறகு அந்த பெண்ணை நான் என்ன செய்கிறேன் என்று பொறுமையாக பார். புரிகிறதா? நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உன் கூடவே. ஓம் சாய்ராம்.